மிக்கேல், ரஃபேல். எனவே நாம் இன்று தூதர்களை குறித்தும் புனிதர்களை குறித்தும் தேவதாயை குறித்தும் நாம் தியானிப்போம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்த மூன்றுமே 3 விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள். தூதர்களை நம்ம கொடுத்திருக்கிறார். அடுத்து பரிசுத்தமாக வாழ்ந்து மரித்த புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுவதற்காகவே பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அதான் புனிதர்களை கொடுத்திருக்கிறார். இதற்கு உச்சகட்டமாக தன்னுடைய தாயவே நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்ப இந்த நாள்ல இந்த 3 பேரையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தியானிப்போம். ஃபர்ஸ்ட் தூதர்கள் எவ்வளவு தூரம் நமக்காக பரிந்து பேசுறாங்கன்னா, இயேசு மனித அவதாரம் எடுத்தார். பிதாவாக ஒளியாக நெருப்பாக இருந்த அவர் மனுக்குலத்தை மீட்பதற்காக மனித அவதாரம் எடுத்தார். அந்த கடவுள் மனித அவதாரம் எடுத்த போது அவருக்கே தூதர்கள் தான் வலுப்படுத்தினார்கள். லூக்கா நற்செய்தியில 22வது அதிகாரத்துல 43வது வார்த்தை படிச்சு பாருங்களேன். லூக்கா நற்செய்தி 22ல 43வது இறை வார்த்தை. அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆமென். பாருங்க, அவர் பூங்காவனத்துல இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தூதர் என்ன பண்றாரு? வலுப்படுத்தினார், வலு கொடுக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தயவு செய்து நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம நிறைய பேர் இந்த தூதர்கள்ட்ட ஜெபம் பண்ண மாட்டோம், தூதர்கள்ட்ட ஜெபிக்க மாட்டோம். கடவுள் 7 அதிதூதர்களை கொடுத்திருக்கிறார். இது இல்லாம நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காவல் தூதரை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம தூதர்கள்ட்ட ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்க, குறிப்பா தூதர்கள்ட்ட அதிதூதர்கள்ட்ட நவநாள் ஜெபம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதிதூதர்கள்ட்ட அந்த அதிதூதர்கள் 7 பேர் நான் சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன், நம்ம டைம் இல்ல, ஷார்ட்டா சொல்றேன். கப்ரியேல் ஃபர்ஸ்ட் மிக்கேல் தூதர், யுத்தம் செய்கிறவர். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். தானியேல் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 21வது வார்த்தை படிச்சு பாருங்க, கடைசி வசனம். தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் கடைசி வார்த்தை. ஆனால் அதற்கு முன் உண்மை நூலில் எழுதியுள்ளதை உனக்கு தெரிவிப்பேன். இவர்களை எதிர்த்து போராடுவதில் உங்கள் காவலராகிய மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை. ஆமென். பாருங்க, உங்கள் காவலராகிய தான் மிக்கேல் தூதர் சொல்லுது. அப்ப நமக்கு காவலர், அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். அப்ப மிக்கேல் தூதருடைய அந்த சங்கரமலைன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் நீங்க வீடுகள்ல வச்சீங்கன்னா ஒத்த பேயோ செய்வன ஏவல இருக்காது. மிக்கேல் தூதர்கிட்ட நவநாள் ஜெபம் செய்தீங்கன்னா அவர் இருக்கிற எல்லா செய்வன கட்டுகள், சாத்தானுடைய கட்டுகளை எரித்து போடுவார். ஏனென்றால் அவர் நமக்கு காவலர் சொல்லி பைபிள் சொல்லுது. உங்கள் காவலராகிய மிக்கேல் தூதரை தவிர உதவி செய்வார் எனக்கு யாரும் இல்லை. அப்ப மிக்கேல் அதிதூதர் யுத்தம் செய்கிறவர். சாத்தானை, தீமைகளை, நமக்கு எதிராக வரக்கூடிய செய்வனைகளை, ஏவல, பேய், பிசாசுகளை, அந்தகார ஆவிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர் மிக்கேல் தூதர். தயவு செய்து இந்த திருவிழாவில் தயவு செய்து மிக்கேல் அதிதூதர்கிட்ட நவநாள் ஜெபம் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில செய்வனை கட்டுகள், சாத்தானுடைய கட்டுகள் எரிந்து சாம்பலாக மாறும். 2வது கப்ரியேல் தூதர். அவர் யார்? கப்ரியேல் தூதர் நம் மங்கள வார்த்தை கொண்டு வருகிறவர். கடவுளிடமிருந்து வார்த்தைகளை சுமந்து கொண்டு வருகிறவர். அவர் ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா வயதான எலிசபெத்துக்கும் கடவுளுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்தார். அன்னை மரியாளுக்கும் சுமந்து கொண்டு வந்தார். கன்னி பெண்ணாக இருந்த மரியாளுக்கும் அவர் வார்த்தை சுமந்து கொண்டு வந்தார். சுமந்து கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா வயதான சக்கரியாவுக்கு எப்படி காட்சி கொடுத்தார்? லூக்கா 1வது அதிகாரம் 11வது வார்த்தை படிச்சு பாருங்களேன். லூக்கா 1:11. அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை போதும் பாருங்க, சக்கரியாவுக்கு வலப்பக்கத்தில் தரையில் நின்றவர் காட்சி கொடுத்தார். தரையில் நிக்கிறார். ஆனா மரியாளுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு தெரியுமா? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 26வது வார்த்தை படிச்சு பாருங்களேன். 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார்.
வசனம். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். போதும். பாருங்க, அங்க செக்கரியாவுக்கு கபிரியேல் தூதர் வலப்பக்கத்தில் நின்றார். இங்க அன்னை மரியாளுக்கு தோன்றினார், நிக்கல. அப்ப என்ன நல்ல இந்த காட்சியில கூட கடவுளின் தாய் பக்கத்துல அவர் நிற்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராய் கடவுளுடைய தாய். எனவே தோன்றினார் வானத்துல, அந்தரத்துல அப்படியே காட்சி கொடுக்கிறார். ஆனா செக்கரியாவுக்கு தரையில் நிற்கிறார். காட்சியில் கூட அந்த கபிரியேல் தூதர் மரியாவை மகிமைப்படுத்துகிறார், மரியாவை பெருமைப்படுத்துகிறார். காட்சியில கூட நேருக்கு நேர் நிக்கலாம், அது ஒண்ணு இல்ல, சமம். ஆனா தோன்றினார், பக்கத்துல அவர் நிக்கல. எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கபிரியேல் தூதர் கடவுளுடைய திட்டங்களை, கடவுளுடைய வார்த்தைகளை, கடவுள் நமக்கு என்ன நம்ம குறித்து சொல்ல இருக்கிறாரோ அதெல்லாம் சுமந்து கொண்டு வருகிற தூதர். இந்த கபிரியேல் தூதரை தயவு செய்து நீங்க நவநாள் ஜெபம் இருந்து பாருங்களேன். எப்படி நான் ஒரு ஜம்மா கல்கானின்னு சொல்லி ஒரு புனிதை, நோயில ரொம்ப அவதிப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அந்த அம்மா மரண தருவாயில் இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு புனிதை கிட்ட அவங்க நவநாள் ஜெபம் இருக்கிறாங்க. அப்ப கபிரியேல் தூதர்கிட்ட உதவி கேட்கிறேன். கபிரியேல் தூதரே, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த நவநாள் ஜெபத்துல என்னோடு நீங்க நீங்க இந்த 9 நாளும் என் கூட சேர்ந்து நீங்க பங்கெடுக்கணும்னு சொல்லி உதவியை கேட்கிறாங்க. கபிரியேல் தூதரும் அந்த அம்மாவை காட்சி கொடுத்து, மகளே, இந்த 9 நாளும் நான் உன் கூட இந்த நவநலனை பங்கெடுப்பேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். 9 நாளும் கபிரியேல் தூதர் கலந்து கொண்டார் உபவாசத்துல, அந்த நவநாள் ஜெபத்துல. அந்த அம்மா இறுதியில் கொடிய நோயிலிருந்து ஜம்மா கல்கானி விடுதலை பெற்றார்கள். அந்த அம்மா சொல்றாங்க, கபிரியேல் தூதர் என்னோடு இந்த 9 நாள் நவநாள்ல கலந்து கொண்டாங்க, ஒரு தூதர் கலந்து கொண்டார், அந்த ஜெபம் வலிமையா இருந்தது அப்படின்னு இந்த அம்மா ஜம்மா கல்கானி சொல்றாங்க. இந்த அம்மா தான் திருச்சபையில நற்கருணையின் மாணிக்கம் என்று அழைக்கப்படுகிற ஒரு புனிதை. 2வது மருந்துகளின் பாதுகாவல் சொல்லக்கூடிய ஒரு புனிதை. அந்த அம்மா தான் சொல்றாங்க, கபிரியேல் தூதர்கிட்ட தயவு செய்து நவநாள் ஜெபம் இருங்கன்னு சொல்றாங்க. அடுத்து ரஃபேல் தூதர். இவர் யாருன்னா குணப்படுத்தக்கூடியவர். தோபித்து புஸ்தகத்துல பார்க்கிறோம், இவர் எப்படிப்பட்டவர்னா பார்க்கிறோம், ரஃபேல் தூதர் மனிதனாக வருகிறார். தோபியாசோட உறவினராகவே அவங்களோட இருக்கிறாரு, அவங்களோட தான் நடக்கிறாரு, இருக்கிறாரு, மனித போல ஆடை அணிந்திருக்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னா, தோபியாசுக்குன்னு சொல்லி உலகம் உண்டாக முன்பு கடவுள் முன்குறிக்கப்பட்டது சாரா. அப்ப சாராவிட்ட அசுமிதை அழகிய விரட்டி தோபியாசையும் சாராவையும் மனம் முடிக்க அவர் உதவி செய்கிறார். அப்ப தோபியாசோட தந்தை தோபித்து கண்களில் இருந்த நோய்களை குணப்படுத்த வழிமுறையை சொல்லுகிறார். சாராவிடம் இருக்கக்கூடிய பேய்களை அடித்து விரட்ட வழிமுறையை சொல்லி இருவரையும் குணப்படுத்துகிறார். ஒருத்தருக்கு நோயிலிருந்து விடுதலை, ஒருத்தருக்கு பேயிலிருந்து விடுதலை. அப்ப இந்த ரஃபேல் தூதர் குணமாக்குகிறவர். தயவு செய்து ரஃபேல் தூதர்ல உபவாசம் இருந்து நீங்க நவநாள் ஜெபம் இருந்தீங்கன்னா, அந்த விண்ணக தூதர்கள் கடவுள் நம்ம கொடுத்த பெரிய சொத்து. நம்ம நிறைய நேரம் தூதர்களோட ஜெபம் பண்ண மாட்டோம், நமக்குன்னு சொல்லி காவல் தூதரை கொடுத்திருக்கிறார். அப்ப அவங்க கிட்டையும் நம்ம ஜெபம் பண்ணணும், மறந்துடக்கூடாது. 4வது யாருன்னா உரியேல் சொல்லி ஒரு வான தூதர், 7 அதிதூதர் உரியேல். இவர் காவல் தூதர். யாருன்னா கடவுளுடைய பிரசன்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு வானதூதர். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நல்லது கெட்டதை உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துகிறவர். இது நல்லது, இதை செய், இதை செய்யாத, அதான் பிரசன்ஸ். இன்னும் ஆழமா சொல்ல போனா ஆலோசனை. இந்த போட்டை வாங்காத, இந்த போட்டை வாங்கு, அங்க போகாத, உன் பையனுக்கு இந்த பொண்ணை முடிக்காத, அவன் கெட்டவன், அவன் மகளுக்கு இந்த மாப்பிள்ளை முடிக்காத, ரொம்ப டேஞ்சரான ஆளு, டைவர்ஸ் ஆயிரும், 2வது குடும்பம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கடவுளுடைய திட்டத்தை உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துகிறவர் தான் இந்த உரியேல் என்று சொல்லக்கூடிய வானதூதர். இவர் 4வது அதிதூதர்ல 4வது.
அதை தயவு செய்து இந்த உரியல் என்ற வான தூதர்லாம் நம்ம பைபிள் அந்த 3 பேர் தான் நம்ம தெரியும். எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல். ஆனா அந்த உரியல் நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம், தெரியாது நம்மளுக்கு. தயவு செய்து உரியல் என்ற வானதூதரை ஜெபம் பண்ணுங்க. இவர் தான் பிரசன்ஸை கொண்டு வருகிறவர், கடவுளுடைய பிரசன்ஸ், நல்லது கெட்டதை வெளிப்படுத்துகிறவர், ஆலோசனையெல்லாம் வெளிப்படுத்துவார். நம்ம இவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்ப இவர் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பேசுவார், மகளே இதை செய்யாது. இது 4வது தூதர். 5வது யாருன்னா ஜெகுதியேல். இவர் ஜெகுதியேல் யாருன்னா நம்ம பாடல், துதி, ஆராதனை எல்லாம் கடவுளிடத்துல கொண்டு சேர்க்கிறவர். இப்ப அருமையா பிரபா சகோதரி ஒரு 1/2 மணி நேரம் துதிச்சாங்க. இந்த துதியை எல்லாம் அப்படியே கரங்களில் எடுத்து கொண்டு போய் ஆண்டவருடைய சிம்மாசனத்துல அவர் பாதத்துல கொண்டு சேர்க்கிற பணி தான் இந்த ஜெகுதியேல் கொடுக்கப்பட்ட பணி. அப்ப நம்ம துதிக்கும் போது அவரை கூப்பிடணும், வாங்க ஜெகுதியேல் தூதரே, என்னோட சேர்ந்து நான் ஆண்டவர் ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த துதியை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என்னோட சேர்ந்து பாடுங்க, என்னோட சேர்ந்து துதிங்கன்னு சொல்லி இவரை கூப்பிட்டோம்னா இவர் நம்மளோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பார். அது மட்டும் இல்ல, நம் துதிகளை கொண்டு சேர்த்து விடுவார். துதிகளை கொண்டு சேர்க்கிறவர் ஜெகுதியேல். அடுத்து யாருன்னா 6வது செலாஃபியேல். இவருக்கு என்ன பண்ணினா நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இவர் ஜெபங்களை எல்லாம் கொண்டு சேர்க்கிறவர். இவர் எப்படிப்பட்டவர்னா நம்ம பார்க்கிறோம், உங்களுடைய ஜெபம் தூவம் போல் என் முன் வருவதாக, தூவம் போல் வருவதாக. அப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் இயேசுவிடத்துல கொண்டு சேர்த்து அதுக்கு பதில் கொடுக்கிறவர் இந்த செலாஃபியேல். இறுதியாக பராக்கியேல். இவர் யாருன்னா இவர் தான் ஆசீர்வாதத்தை எல்லாம் கொண்டு வருகிற புனிதர். கடவுளிடத்திலிருந்து இந்த குருக்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. அழகா திருப்பலி முடியும் பொழுது பெரிய பெரிய திருவிழாக்களை கடவுள் உங்கள் மேல் ஆசை பொழிந்து உங்களை காப்பாராக, கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக, கடவுள் தம் முகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்குள் இருந்து ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. பாத்தீங்களா? இதே போல கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் வீடுகள்ல நமக்கு கொண்டு சேர்க்கதான் பராக்கியேல். அப்ப சொல்லணும், அவர்கிட்ட புனித வானதூதராகிய புனித பராக்கியேலே எனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தாங்க. நான் சபிக்கப்பட்டு கிடக்கிறேன், சாபத்துல கிடக்கிறேன், எத்தனையோ சாபம், கண்ணீர் சாபம், தலைமுற சாபம், இது எல்லாம் மாற்றும்படியா என்னை ஆசீர்வாதிங்க, என்னை ஆசீர்வாதிங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தால நிரப்புங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் தாங்க. எப்படி அன்னை மரியால அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடுதான் சொல்லி எப்படி கப்ரியேல் தூதர் சொன்னாரோ அதுபோல ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து என் சாபத்தை எல்லாம் மாத்துங்கன்னு சொன்னோம்னா இந்த பராக்கியேல் தூதர் உதவி செய்வார். எனக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த 7 அதிதூதர்களை நாம் நிச்சயமாக அவரிடத்துல ஜெபிக்கணும், அவங்கள பத்தி தெரியணும், அவங்கள பத்தி சொல்லணும். ஏன்னா நிறைய பேரு அந்த சபக்காரம் புள்ள அந்த தூதர்கள்ட்ட ஜெபம் பண்ண மாட்டாங்க. இதுதான் கொடுமை. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சாத்தான நம்புறாங்க. சாத்தான் தான் நோய்க்கு காரணம், பாவத்துக்கு காரணம், பேய்க்கு அவன் தான் துன்பத்திற்கு காரணம்னு. அந்த சாத்தான் யாரு? ஒரு தூதன். அவன் லூசிபர், அவனுடைய பெயர். அவன் ஒரு வானதூதர். சபிக்கப்பட்ட வானதூதர் இருக்கிறாங்க நம்புற அவங்க பரிசுத்தமான வானதூதர் நம்ப மாட்டேங்கிறாங்க. இது நினைச்சு பார்த்தா நல்ல சிரிப்பு தான் வருது. சாத்தான் ஒரு வானதூதர், அவனை நம்புற, அவன் தான் காரணம், அவனை கட்டுறேன், அவனை மிதிக்கிறேன், அவனை குத்துறேன், அவனை சபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்க சபக்காரன் புள்ள பாருங்களேன். ஆனா பரிசுத்தமான கடவுள் சமூகத்துல பணி செய்கிற இந்த 7 அதிதூதர்களை நம்ப மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அப்ப லூசிபரும் சாத்தான் தான். அவனை நம்புகிற கூட்டம் பரிசுத்தமான இந்த 7 அதிதூதர்களையும் தூதர் நம்ப மாட்டாங்க, அவங்கள்ட்ட ஜெபிக்க மாட்டார்கள். எனவேதான் நிறைய சபக்காரங்கெல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், அவங்க வாழ்க்கையில போராட்டங்கள், கடவுள் கொடுத்த தூதர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால தூதர்கள் வரக்கூடிய அந்த பிரசன்ஸை இழந்து தத்தளிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. இது தூதர்கள். போதும், நமக்கு டைம் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா புனிதர்கள். இவங்களை பத்தி நிச்சயமா தெரியணுங்க. இந்த புனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கடவுள் கொடுத்த பெரிய சொத்து, ஆண்டவர் கொடுத்த பெரிய சொத்து புனிதர்கள் தான். இவங்க எவ்வளவு தூரம் வல்லமையானவர்கள்னா, நீங்க புனிதர்கள்ட்ட, உங்களுக்கு பிடிச்ச புனிதர்கள்ட்ட நீங்க ஜெபம் பண்ணி பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லோரும் நிச்சயமாய் ஆண்டவர் சன்னிதானத்துல இருக்கிற ஆட்கள்.
ஆண்டவர் அருகில் அமர்ந்து ஆண்டவரை என்னாலும் துதித்து கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க அந்த புனித இடத்துல ஜெபிக்கும் போது அவர்கள் நிச்சயமாய் உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். இப்ப இந்த சபக்காரங்களாம் பாருங்களேன், ஒரு சில பேரு பவுல் ஆலயம், பேதுரு ஆலயம், அந்திரே ஆலயம் சொல்லி சபக்காரங்க புனிதர்கள் பேர்ல ஆலயம் கட்டி இருக்கிறாங்க. ஆனா அந்த புனிதரை கும்பிட மாட்டாங்க, வழிபட மாட்டாங்க. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புனிதர் பேர்ல கோயிலை கற்றியே அந்த என்ன உங்களுக்கு அதுல புண்ணியம் கிடைக்க போகுது? உங்க அப்பாவை அப்பான்னு சொன்னா தானே. அப்பான்னு சொல்ல மாட்டேன், சுப்பான்னு சொல்ல மாட்டேன், அப்படி இருப்பனா என்ன அர்த்தம்? புனிதர் பேர்ல கோயிலை கட்டியிருக்கிற அந்திரேயா, பவுல், இன்னும் சொல்ல போனா 12 திருத்தூதர்கள் பேர்லயும் கோயில் கட்டியிருக்காங்க. தோமையாருடைய ஆலயம், இன்னும் பாத்தீங்கன்னா பர்த்தலமேயருடைய ஆலயம் சொல்லி கட்டியிருக்கிறீங்களே, ஆலயம் அவர் பேர்ல கட்டியிருக்கே. இப்ப அவர்கிட்ட ஜெபிக்கலன்னா அந்த ஆலயம் என்னது, எதுக்கு அது? இன்னொரு சில பேரை பாருங்களேன், ஒன்லி ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இதயத்துல மத்தேயு எழுதிய நற்செய்தின்னா சொல்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி. அப்ப மத்தேயு எழுதிய நற்செய்தியை மட்டும் படிக்கிற, ஏன் மத்தேயு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற? மார்க் எழுதிய நற்செய்தி. அப்ப மார்க்கை ஏற்றுக்கொள்ள மாட்டாய், ஆனா அவர் வழியே கடல் கொடுத்த நற்செய்திகளை மட்டும் ஏற்றுக்கொள்கிற. லூக்கா எழுதிய நற்செய்தி, லூக்காவை எனக்கு வேண்டாம், ஆனா அவர் மூலமா பேசி இறைவார்த்தை மட்டும் வேண்டும். எனக்கு யோவான் வேண்டாம், ஆனா யோவான் மூலமா பேசி இறைவார்த்தை வேணும்னா இது என்ன பெரிய கேலி கூத்தாதான் இருக்கு. அந்த சபக்காரனை பார்த்தோம்னீங்களே, நல்லா ஆழ்ந்து தியானிச்சோம்னா அவங்க பண்ற ஒவ்வொரு காரியமும் வேதனை ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் சிரிப்பா தான் இருக்கும். நான் கல்யாணத்துக்கு போவேன், ஆனா சாப்பிட மாட்டேன், ஆனா வயிறு மட்டும் நிரம்பணும். அது எப்படி? புனிதர்கள் மூலமா தான் கடவுள் நற்செய்தி நூலையே கொடுத்திருக்கிறார், பைபிளை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த புனிதர்கள் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மனிதர் மூலம் தான் செயல்படுவார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அவர்களை நம்ம கடவுளாக ஏற்றுக்கொள்ள ஆட்கள். இயேசு அவர் மரண நேரத்துல மோசேயும் எலியாவும் தான் அவங்க காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து அவரோட பேசுறாங்க. அவர்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்க, அவங்களாம் யாரு? அவரோட மரணத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப ஆலோசனை அங்க 3 பேர் ஷேர் பண்றாங்க. அப்ப இயேசுவே மோசேட்டையும் எலியாவிடம் பேசுகிறார், விடல. அப்ப என்ன அர்த்தம்னா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள்லாம் நமக்கு தேவை. அவர்களை கடவுளாக ஆராதிக்க கூடாது, அவர்கள் கடவுளும் அல்ல. ஆனா என் ஜெபங்களை எல்லாம் நீ கேட்டு எனக்காய் பரிந்து பேசுகிற ஆட்கள் தான் புனிதர்கள். என கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, புனிதரை பத்தி தயவு செய்து தெரிந்து கொள்ளணும். நம்ம நிறைய நேரம் புனிதர்கிட்ட ஜெபம் பண்ண மாட்டோம். நீங்க புனிதர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா நிறைய அற்புதங்களை பெற்று தருவார்கள். நிறைய அற்புதங்கள், 1 2 கிடையாது, நிறைய கோடி கோடி அற்புதங்களை இன்றும் அந்தோனியார் செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா வாழும் பொழுதே ஆண்டவருக்காக தன்னையே கரைத்து கொண்டவர் அந்தோனியார். இன்னைக்கு அற்புதம். இன்னைக்கு செபஸ்தியார், இன்னைக்கும் பாருங்க, நானும் ஒரு இந்துல இருந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கிறேன். நானும் ஒரு இந்து குடும்பத்துலதான் வந்தேன். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது என் உடம்புல அந்த பருவம் சொல்லி நிறைய அரும்பாறைன்னு சொல்லுவாங்க. அரும்பாறை எங்க ஒரு சிவகங்கை மாவட்டத்துல. அது உடம்புல அப்படியே பெரிய பெரிய அப்படியே கட்டி கட்டி கட்டியா இருக்கும், அசிங்கமா இருக்கும். கையில காலில் நிறைய 20க்கு மேல இருந்துச்சு. அப்ப என் கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு மூவரசன், ஒரு கிறிஸ்தவ பையன், அவன் சொல்றான், ராஜ்குமார் இங்க பாரு, உனக்கு இது அசிங்கமா இருக்கு, ஃபேண்ட் சட்டை போட்டோமா முட்டியெல்லாம் அப்படியே இந்த முட்டியில 10 பருவு, இந்த முட்டியில 10 பருவு, கையில அது நம்ம விரலு பக்கத்துல 7 8, கையில இருக்கக்கூடிய அந்த மடக்கிற இடத்துல 7 8 அசிங்கமா இருந்துச்சு. சொன்னா, அங்க பாரு செபஸ்தியார் எங்க ஊர்ல கோயில் இருக்கு, நீ 5 ரூபா உண்டியல் போட்டு நேர்ச்சை வச்சுக்க செபஸ்தியார்கிட்ட, உண்மையில இந்த பரு ஒண்ணுமே இருக்கான்னு சொன்னான். நான் சொன்னேன், நீ எனக்காண்டி ஜெபம் பண்ணிக்கிறேன்னு 5 ரூபா தரேன்டான்னு சொல்லி நான் 5 ரூபா அவன் கையில கொடுத்தேன். அவனும் ஜெபம் பண்ணி உண்டியல் தாங்க போட்டான். என்ன அதிசயம்னா, எவ்வளவு அற்புதம்னா, ஒரு பருவு இல்லைங்க, 20க்கு மேலப்பட்ட அந்த பரு அப்படி மறைஞ்சிருச்சு. அப்ப புனிதர்கள் செயல்படுகிறார்கள். அப்ப புனிதட்டு வரக்கூடிய ஆசீர்வாதத்துல நிறைய பேர் இழந்துடுறோம்.
நான் நேரடியா வானத்துல இருந்து ஏசப்பட்ட மட்டும்தான் வாங்குவேன். நிறைய பேர் உள்ளத்துல இருக்கு அது மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. பைபிள்ல போட்டிருக்கதான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் உண்மையை சொல்றேன். நீ நினைச்சு பாருங்க, இந்த சபைக்காரங்களை பாருங்க, எங்கேயாவது பைபிள்ல 66 நூல் தான் இருக்கு. இந்த 66 நூல் தான் பரிசுத்த வேதாகம் பைபிள்ல போட்டிருக்கா? 1500 வருஷமா 73 நூல்கள் இருந்துச்சு. அந்த 73 நூல் 1500 வருஷத்துக்கு பின்னாடி நீனா 6 நூலை தூக்கிட்ட. அதுக்கப்புறம் அதுதான் உண்மையான பைபிள், உண்மையான பரிசுத்த வேதம் சொல்லிட்டு இருக்கிற. இது 66 நூல் தான் உண்மையான பரிசுத்த வேதம் பைபிள்ல போட்டிருக்கா? அத்தாச்சி இருக்குதா? என்ன சொன்னாலும் பைபிள்ல இருக்கான்னு கேட்கிறவங்கள்ட்ட மனதில் நீங்க இந்த செய்தி கேட்க நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அறவேக்காடுத்தனமாகவே இருக்கும். இந்த பிரிந்து போன சபைகள் எல்லாமே நிறைவு அங்க எதுலையுமே இருக்காது. புனிதர்கள்ட்டையும் கும்பிட மாட்டாங்க, வச்சிருக்க பைபிள்லயும் கோல்மாலு, அதுலயும் கள்ளத்தனமா 6 நூலை எடுத்துட்டியே. அதனால அவங்க பைபிள்ல இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் இழந்து விடுவார்கள். புனிதர்கள் மூலமா வரக்கூடியது போச்சு, வானதுதர் மூலம் வரக்கூடியதும் போச்சு. பைபிள்ல இருந்து 7 நூலை தூக்கி அதுலயும் அறகுற வேக்காடா இருக்கிறாங்க. அதனால கிறிஸ்துக்கள் பிரியமான நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைவாக இல்லை, கடவுள் கொடுத்த எல்லாமே நமக்கு நிறைவாக வரணும்னா நம்ம கத்தோலிக்க திருச்சபை உண்மையிலே அதனுடைய ஒவ்வொரு பாதையும் சுத்தமானது, தெளிவானது, பரலோகம் நடத்தக்கூடிய ஒரு பாதை. அது இருக்கக்கூடிய வேணா நம்ம ஒரு சில இருக்கக்கூடிய ஆட்கள் வேணா ஒரு சில பேர் தவறாக இருக்கலாம். ஆனா திருச்சபை போதனை ஒருபோதும் தப்பா இருக்காது. அது கரெக்டா, ஏன்னா அது கடவுளால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு திருச்சபை. மத்தேயு நற்செய்தியில 16வது அதிகாரத்துல பார்த்தோம்னா அழகா போட்டிருக்கோம், படிக்க வேண்டாம். என்ன சொல்லுவார் ஆண்டவர் 16வது அதிகாரத்துல 17, 18 பாதாளத்தின் வாயில்கள் இதனை தொடாது. அப்ப என்ன அர்த்தம்? நரக நெருப்பு, நரகத்தின் ஆவிகள் ஒருபோதும் திருச்சபையை மேற்கொள்ளாது, கத்தோலிக்க திருச்சபையை மேற்கொள்ளாது. ஏன்னா 1500 வருஷமா ஒரே திருச்சபை தான் இருந்துச்சு. அதுக்கு பின்புதான் இவங்கெல்லாம் ஆரம்பிச்சாங்க, அந்த சபை இந்த சபைன்னு. அப்ப கத்தோலிக்க திருச்சபை வாக்குறுதி வாங்கின திருச்சபை. ஏன்னா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் அதுல இருக்கிறோம்னு சொல்லி சந்தோஷப்படணும், அது இருக்கிறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம நிறைவான நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இறுதியாக பாருங்க, அன்னை மரியாளை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். அன்னை மரியாள் கடவுள் கொடுத்த சொத்துக்கள்ல ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து அன்னை மரியாள் தான். விலை மதிக்க முடியாத சொத்து. இயேசு உயிர் விழுகிற நேரத்துல 7 வார்த்தைகள் பேசினார். அதுல 3வது இறை வார்த்தை இதோ உம்முடைய தாய், இதோ உம்முடைய மகன் சொல்லி நம்ம எல்லாரும் மாதாவுக்கு மகனாக கொடுத்தார், மாதாவை நமக்கு தாயாக கொடுத்தார். ஒரு உறவு, ஒரு புதிய குடும்ப உறவை கொடுத்துட்டு போயிட்டார். குடும்ப உறவு என்ன? குடும்ப உறவு அம்மா மகன். அந்த குடும்ப உறவை இயேசுதான் கொடுத்தார், ஆண்டவர் தான் கொடுத்தார். அந்த தாயும் பரலோகம் அனுமதியோடு இந்த பூமிக்கு ஏகப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா ஏகப்பட்ட அருள் அடையாளங்கள். குறிப்பா மாதா கொடுத்த ஜெபமாலை, மாதா கொடுத்த உத்திரியம், மாதா இந்த பூமிக்கு கொடுத்த அற்புத பதக்க மடல். நமக்கு எல்லாருக்குமே ஜெபமாலை சுவாமிநாதர் மூலமா ஜெபமாலை கொடுத்தது தெரியும், சைமன் ஸ்ட்ரோக் மூலமா உத்திரத்தை கொடுத்தது தெரியும். ஆனா அற்புத பதக்க மெடல் சொல்லி $1 மாதா கொடுத்தார்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கொஞ்ச நேரம். அற்புத பதக்க மெடல் அது என்னன்னா $1. கோடி கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது அற்புத பதக்க மெடல். அந்த மெடலை மாதாமா யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா கேத்தரின் லாபுரேன்னு சொல்லி ஒரு புனிதை பிரான்ஸ் நாட்டுல இருந்தாங்க. 1819ஆம் நூற்றாண்டுகள்ல பிறந்த ஒரு புனிதை. அவங்க குடும்பத்துல 10 பேர். இந்த அம்மா 8வது ஆளா பிறந்தார்கள். 9 வயசுல அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்ப மூத்த சகோதரி வின்சென்ட் பால் துறவர சபையில சிஸ்டரா இருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா என்ன செய்யுது, இந்த 10 வயசு, இந்த 9 வயசு புனிதை அவங்க அம்மா இறந்த உடனே மாதாம்மா படத்துக்கு முன்பு இருந்து, அம்மா எனக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு நீங்க தான் இன்னையில இருந்து அம்மா, நான் உங்க அம்மாதான் சொல்லுவேன்னு சொல்லி மாதாவை அம்மான்னு தான் அழைத்தார்கள். ஏன்னா அந்த 9 வயசு பிள்ளைக்கு தாய்ப்பாசம் தேவை. அந்த 9 வயசு பிள்ளைக்கு மாதாவை அம்மா அம்மான்னு சொல்லி அந்த அம்மா அப்படி இருக்கும் பொழுது 11 வயசு நன்மை வாங்கினாங்க.
நற்கருணை வாங்கின உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா, அவங்க ஊர்ல பங்கு கோயில திருப்பலி நடக்குது. திருப்பலியை ஒரு குருவானவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த குருவானவர் யாருன்னா, ஆஹ், ஒரு தாடி வைத்திருக்கிறார். புதிய ஆளா அவருக்கு தெரியுது. புதிய ஆளா அந்த அம்மாவுக்கு தெரியுது. உடனே என்ன செய்யறாரு, இந்த அம்மா, இந்த ஃபாதர் புதுசா இருக்கிறாரேன்னு சொல்லி அந்த கனவுல ஃபாதர் முடிஞ்ச உடனே அந்த ஃபாதர் இந்த அம்மாவை கூட்டிட்டு போறாரு. அம்மா வாங்க வீடு சந்திக்க போகும்னு சொல்லி நோயாளிகள் எல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த ஃபாதர் சொல்றாரு, அம்மா நோயாளிகள் நம்ம சந்திக்கிற கடவுள் கொடுத்த பணிமா அப்படின்னு சொல்லும்போது கண்ணை முழிச்சுட்டாங்க. முழிச்சா கனவு. உடனே என்ன செய்யறாங்க, இந்த கனவு அவங்களை ரொம்ப பாதிக்குது. இந்த கனவு அப்படியே போயிருச்சு. ஒரு நாள் அக்கா இருந்த துறவர மடத்துக்கு அந்த அம்மா போகும்போது அங்கு கனவுல கண்டு அந்த ஃபாதர் போட்டோ பாக்குறாங்க. அப்படி மிரண்டு போயிட்டாங்க. கனவுல எப்படி பார்த்தாங்க அதே போல சிகப்பா தாடி வைத்து இருக்கிறார். உடனே அங்குள்ள சிஸ்டர் சொல்லுவாங்க, இவர் தான் என் கனவுல வந்தாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இவர் தான் வின்சென்ட் டே பால் என்ற புனிதர். உடனே அவ அப்பாட்ட போய் சொல்றாங்க, அப்பா கடவுள் என்ன இந்த சபையில அக்கா சேர்ந்து அதே சபையில சேர சொல்றாங்க. உடனே அப்பா ஃபர்ஸ்ட் எதிர்த்தார். அதுக்கு பின்பு என்ன பண்ணாரு, சரின்னு சொல்லி விட்டு அனுமதி கொடுத்தார். இந்த அம்மா அங்க போய் சேர்ந்த உடனே வின்சென்ட் டே பால் புனிதர் மீது அளவுக்கு அதிகமான பாசம், அன்பு. அவங்க கிட்ட ரொம்ப ஜெபிக்கிறாங்க. எங்க கனவுல நீங்க தானே அழைச்சிங்க, உங்க சபையில சேர்ந்திருக்கேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை நிறைவேற்றித்தாங்க, நான் மாதா அம்மாவை பார்க்கணும், அவங்களோட பேசணும். இதுதான் அந்த அம்மாவுடைய முதன்மையான விண்ணப்பம். இந்த புனிதரும் அந்த விண்ணப்பத்தை ஏற்று மாதா அம்மாவை சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு நாள் இந்த அம்மா தூங்கி கொண்டிருக்கும்போது 11:30 மணி அளவுல ஒரு சிறுவன் வந்து தட்டுறான். இந்த அம்மாவை தட்டி எழுப்பி, உங்களை கோயில்ல ஒரு அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்கணும். அந்த சிறுவன் யாருன்னா, இந்த காத்திரின் லாபருடைய காவல் தூதர். உடனே இந்த அம்மா வேகமா போறாங்க. மாதா அவங்க சபை அதிபர் உட்காரக்கூடிய ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. போனோடனே மாதா கூப்பிடுறான், கைசெட்டு மகளே வான்னு சொல்லி. கிட்ட போனா 2 மணி நேரம் மாதா அம்மா இந்த கேத்ரின் லேபரோவோட நெருக்கமா, ஒரு குழந்தை எப்படி ஒரு அம்மா குழந்தைல பேசுவோம் அது போல மடியில கைய வைத்துதான் அந்த கேத்ரின் லேபரை மாதாவோட பேசிட்டு இருக்காங்க. இந்த காட்சி முடிஞ்சுங்க. மீண்டும் ஒரு நாள் இந்த அம்மா சந்தோஷமா மாதாவை பார்த்துட்டோம். 2 மணி நேரம் மாதாமா மடியில கையை வைத்து மாதாவோட காதோடு காதா அழகா பேசக்கூடிய பாக்கி இந்த அம்மா கிடைச்சிச்சு. மீண்டும் ஒரு தடவை மாதா காட்சி கொடுக்குறாங்க. இந்த காட்சி தான் அற்புத பதக்க மடலுடைய காட்சி. எப்படி காட்சி கொடுத்தாங்கன்னா, உலக உருண்டை, அந்த உலக உருண்டை மேல மாதா இருக்கிறாங்க. கையில இருந்து ஒளிக்கற்று பூமி நோக்கி வருது. அந்த உலக உருண்டையில பாம்பு சாத்தான் இருக்குது. சாத்தான் தலையை மாதா நசுக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதுல எழுதி இருக்குது என்னன்னா, பாவம் இல்லாமல் உற்பவித்த மாதாவே அப்படின்னு தங்க எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டிருக்குது. அந்த அதற்கு மாதா காட்சி கொடுத்தாங்க. அப்படியே அந்த காட்சி இருக்குது. அந்த காட்சிக்கு பின்புறம் பார்த்தோம்னா எம் சொல்லி போட்டு இருக்குது. அந்த எம்முக்கு மேல ஒரு சிலுவை வரைந்து இருக்கிறது. அதுக்கு கீழே 2 இதயம், இயேசுவோட இதயம், முற்களால் முள்முடியால் சொல்லப்பட்ட இதயம், மாதாவுடைய இதயம், ஈட்டியால் துளைக்கப்பட்ட இதயம், அதை சுற்றிலும் 12 நட்சத்திரங்கள், 12 திருத்தூதர்கள் அப்படி இருக்குது. இதுதான் அந்த காட்சி. மாதா சொல்றாங்க, மகளே இது அப்படியே ஒரு பதக்க மெடலா நீ எடுத்து, இது யாரெல்லாம் அணுகிறார்களோ அவர்களுக்கு என் மகன் விண்ணகத்திலிருந்து பேர் இரக்கமும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார்மா, இதை உடனடியா நீ செய்யுன்னு சொல்லி மாதா கட்டளையிடுறாங்க. நீ இதை யார்ட்டையும் சொல்லாத, உன்னுடைய ஆன்மீக ஆலோசனை மட்டும் சொல்லணும். அப்படியே இந்த கேத்ரின் லாபுரே அப்படியே போய் ஆன்மீக ஆலோசகர் ஒரு குருவானிட்ட சொல்றாங்க. அவர் அந்த மறை மாவட்ட ஆயர்கிட்ட சொல்றாரு. ஆயர் சொல்றாரு, சரி நம்ம அந்த காட்சியை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தெரியுமா, ஆனா அந்த அம்மா சொன்ன பதக்கம் உண்மையா இருக்கு, அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி அந்த பதக்கத்தை திருச்சபை டாலராக அச்சடித்தார்கள். அந்த 1930 மட்டும் ஒரு $1,00,000 உற்பத்தியாகி அதை அணிந்தவர்களுக்கு அற்புதத்துக்கு மேல அற்புதம். அடுத்து சில ஆண்டுகள்ல அந்த அற்புத பதக்க மெடல் அப்படியே 10 லட்சமா மாறுச்சு. சில ஆண்டுகள்ல 1 கோடியா மாறுச்சு.
இந்த அற்புத பதக்க மெடல் அணிந்த அத்தனை பேருக்கும் அற்புதம் நடந்த உடனே திருச்சபை என்ன செய்து இந்த காட்சியை விசாரிக்க ஒரு கமிட்டி ஏற்படுத்தினார்கள். அந்த கமிட்டி வந்து காத்திரல் ஆபர்கிட்ட கேட்கிறாங்க. கேட்டதுக்கு பின்பு இந்த காட்சி உண்மை சொல்லி அங்கீகரிக்கிறார்கள். சில ஆண்டுகள் அந்த அற்புத பதக்க மெடல் 100 கோடியை தாண்டி விட்டது. அந்த அற்புத பதக்க மெடலை யாரெல்லாம் கழுத்துல டாலரா போட்டாங்களோ அத்தனை பேருக்கும் தீராத நோய், தீராத போய் எல்லாம் குணமாகுது, குணமாகிக்கிட்டே இருக்குதுங்க. இறுதியில் இந்த புனித இறந்து விட்டார்கள். இறந்த பின்பு இந்த அம்மாவுடைய அற்புதமான வாழ்க்கையை கேட்டு புனிதர் பட்டத்துக்கு தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க, புனிதர் பட்டம் தயாரிக்கும் பொழுது இந்த அம்மா அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை தோண்டி எடுத்தா உடல் அழியாம அழுகாம அப்படி தூங்குறது மாதிரி இருக்கிறாங்க. திருச்சபை பார்த்து அதற்கு பின்பு நிறைய அற்புதங்கள் கல்ல நடந்தது. அதற்கு பின்பு இவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார்கள். இன்றும் இந்த அற்புத பதக்க மெடல் கோடி கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க தயவு செய்து இந்த அற்புத பதக்க மெடலை வாங்கி உங்க பிள்ளைகள் கழுத்துல நீங்க அணிந்து கொள்ளுங்கள். இது வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அற்புத பதக்க மெடல். எப்படி உத்தரியம், எப்படி ஜெபமாலையோ அதே வரிசையில் இந்த அற்புத பதக்க மெடலும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புத பதக்க மெடல். என்ன வாக்குத்தத்தம்? இதை அணுகிறவர்களுக்கு என் மகன் பேர் இரக்கத்தை தருவார், பேரன்பை தருவார். 2வது, அவர்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை என் மகன் நடத்தி தருவார்னு மாதா சொன்ன வாக்குத்தத்தம். எனவே இந்த அற்புத பதக்க மெடலை நம்ம வாங்கி கழுத்துல அணிவோம். நிறைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். கோடி கோடி அற்புதங்கள் நடக்கும். அந்த டைம் முடிஞ்சிருச்சு. அப்படியே கண்களையும் மூடி நம்ம நேரத்துல ஜெபிப்போம்.